அதாவது உன்னோட காதலி வந்து என்னோட மனைவி ஆகலாம், என்னோட மனைவி வந்து உன்னோட காதலி ஆக முடியாதுன்னு சொல்லுவாரு ராஜேஷ் சொல்லியிருப்பாரு. அதுதான் அந்த காலம், அந்த கலாச்சாரம் எல்லாமே அப்படி இருந்தது. பட் இப்ப வந்து மாறி போயிடுச்சு எல்லாமே. இது வந்து அதாவது ஒரு பொண்ணு விரும்புவா, இன்னொரு பையன் வந்து ஃபேக்கா கல்யாணம் முடிப்பான், கல்யாணம் முடிச்சு அவன் வந்து லவரை கொண்டு போய் சேர்த்து வைப்பான். இதெல்லாம் வந்து உண்மையில இந்த தலைமுறையினருக்கு இது சரியா வருமா, இல்ல இந்த தலைமுறையினரை வந்து இவங்க எங்க எடுத்துட்டு போறாங்க, இந்த திரையுலகம் என்ன சொல்ல விரும்புறாங்க? ஜாதின்ற ஒரு விஷயத்த வந்து அடிப்படையா நான் எடுத்தேன், நான் வந்து அதை என்ன சொல்ற புரட்சி ஏற்படுத்துறேன் அப்படின்ற முறையில வந்து மறுபடியும் வந்து ஒரு ஜாதி உணர்வை தூண்டுற மாதிரி அந்த படம் வந்து இருக்குது. இது வந்து உண்மையிலே எனக்கு தெரியல, எனக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் இப்ப மாறிட்டு வராங்க. சாதி மட்டும்தான் விஷயமா அந்த உலகத்துல, இந்த சமுதாயத்துல அதை தாண்டி எவ்வளவு விஷயங்கள் இருக்குது சொல்றதுக்கு. பட் ஏன் இந்த சாதியை பிடிச்சிட்டு இந்த மாதிரி மாரி செல்வராஜ், ரஞ்சித், இந்த மாதிரியான இயக்குனர் இவரு, அவர் பேர் என்ன, எந்த படம் எடுத்தாருல, இந்த மாதிரியான இயக்குநர்கள் ஏன் அந்த மாதிரி சாதியை பிடிச்சு தொங்குறாங்கன்னு தெரியல. அதை தவிர்த்து காந்தார மாதிரியான மூவி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுக்க அந்த ஒருத்தருக்கு துப்பு கிடையாது. இந்திய சினிமாவில காரி துப்பணும் எவ்வளவு வசூல் ஆயிருக்கு தெரியுங்களா? இந்திய சினிமாவில இருக்க ஒரே ஒரு விஷயம் தெரியுங்களாங்க, சாதி 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 மட்டும்தான். அவங்களுக்கு வந்து பொழட்டே அது மட்டும்தான். என்ன காரு வீடு வாசல்லாம் வாங்கணும்னா சாதி இல்லாம அவனால சாதிக்கவே முடியாது. இந்த திரைத்துறையில இந்த மாதிரியான இயக்குநர்கள் வந்த பிறகு அந்த சாதின்றது வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. வன்முறை தூண்டுறது, சாதி கலவரத்தை தூண்டுறது, ரோட்ல எவனாவது பார்த்தா அடிக்கிறது, முறைச்சு அடிக்கிறது, வெட்டுறது, குத்துறது. இப்ப இவங்க எல்லாம் வந்துட்டு இதுக்கான சப்போர்ட். சோ இந்த மாதிரியான கலாச்சார சீர்கேட ஒரு படத்துல வந்து எடுத்துட்டு இந்த முறையினை வந்து கெடுக்காதீங்க. நம்மளோட குடும்பம், நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பாரம்பரியம் ஒரு விஷயம் இருக்குது. பெற்று வளர்த்த அம்மா அப்பாவுக்கு தெரியும் எவனை திருமணம் முடிக்கணும்ன்றது. புரியுதுங்களா?